This video sponsored by Gen Reviews. Gen Reviews means நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தவறு மேல் தவறு செய்த நயன்தாரா, தனுஷுக்கு தான் உரிமை, காப்பிரைட் ஆக்ட் பற்றி தெரியுமா? பொதுவெளியில் ஒரு காட்சியை பலரும் பயன்படுத்துகிறார்கள் என்பதால் அதற்கான அனுமதியை பெறாமல் நயன்தாரா எப்படி பயன்படுத்த முடியும்? அது எப்படி சட்டப்படி சரியாகும் என்று வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நடிகர் தனுஷுக்கு எதிராக நயன்தாரா வெளியிட்ட 3 பக்க அறிக்கை ஒன்று கடந்த 2 நாட்களுக்காக சினிமா உலகை ஆட்டி படைத்து வருகிறது. நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகளை நயன்தாரா தன் திருமண ஆவணப்படத்தில் அனுமதி பெறாமல் பயன்படுத்தி இருப்பதற்காக 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டு தனுஷ் நிறுவனம் சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதை பார்த்துதான் நயன்தாரா பொங்கி எழுந்து இந்த அறிக்கையை விட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் சிலர் சட்டப்படி எந்தவித புரிதலும் இல்லாமல் நயன்தாராவை ஆதரித்து வருகின்றனர். இன்ஸ்டாகிராமில் நயன் போட்ட போஸ்ட்டுக்கு லைக் போட்டதை வைத்தே பலரும் ஆதரவு கொடுத்து விட்டதாக ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு விவாதித்து வருகின்றார்கள். ஒரு படத்தின் காட்சி என்பது அது தயாரிப்பாளருக்கே சொந்தமானது. உரிய வகையில் அனுமதி பெறாமல் நயன்தாரா பயன்படுத்தி இருக்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு சிறு காட்சியை யூடியூப் சேனல் வீடியோவில் பயன்படுத்தினாலே அது காப்பிரைட் சிக்கல் எழும். மிகப்பெரிய படத்தின் காட்சியை ஓடிடி தளத்தில் அனுமதி பெறாமல் எப்படி பயன்படுத்த முடியும்? அது அவர் நடந்த படமாக இருந்தாலும் அதற்காக உரிமை நயன்தாராவுக்கு இல்லை. தவறாக பயன்படுத்திவிட்டு அதை மீறி விளக்கம் கேட்டபோது அவர் தனுஷை தனிப்பட்ட வகையில் தாக்கி அறிக்கையையும் கொடுத்துள்ளார். இது சட்டப்படி சரியானதா? காப்புரிமை சட்டம் என்ன சொல்கிறது? அது பற்றி வழக்கறிஞர் கார்த்திகேயன், காப்புரிமை என்பது பல விஷயங்களில் உண்டு. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு குறிப்பிட்ட மென்பொருளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. அதை ஒருவர் வாங்கி பயன்படுத்தலாம். அவர் கொடுக்கும் பணம் அதை பயன்படுத்த மட்டும்தான். அதே போன்று ஒரு சாஃப்ட்வேரை தயாரித்து அதை திருட்டுத்தனமாக விற்றால் அது சட்டப்படி குற்றம். சட்ட விதி மீறல் இருப்பதால் தான் தனுஷ் சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவர் மீது களங்கல் கற்பித்தால் அதற்கு தனியாக மான நஷ்ட ஈடு கேட்டு ஒரு வழக்கை தனுஷ் தொடர முடியும். அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. நயன் தனது வணிக நோக்கத்திற்காக தான் அந்த காட்சியை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் அப்படி செய்யாமல் ஒரு ஆய்வுக்காகவோ அல்லது கல்வி சம்பந்தமாகவோ பயன்படுத்தி இருந்தால் அதற்கு உரிமை கோர முடியாது. அதற்காக உரிமை நயன்தாராவுக்கு கிடைக்கும். இந்த விஷயத்தில் அப்படி இல்லை என்கின்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.